students, welcome to our GMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 3 algebra lessonல உள்ள exercise 3.16ல உள்ள first sumல உள்ள 5th and 6th subdivision பார்க்கலாம். அதுல 5th subdivision பாருங்க, x square minus 6x plus 9 equal to 0 அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இது first வந்து let y equal to x square minus 6y plus 9 எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இத வந்து நம்ம y ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்த ஸ்டெப் 1 என்ன பண்ணுவோம், நம்ம டேபுலர், அதாவது இத வந்து x ன்னு எடுத்துக்கலாம். நம்ம x க்கு ஒரு வேல்யூ கொடுத்தா அடுத்து இந்த x ஸ்கொயர் இங்க minus 6x இங்க 9 இங்க, அடுத்து y equal to x square minus 6x plus 9 இது வந்து இங்க வரும். ஓகேவா? சோ இப்போ x க்கு நம்ம வேல்யூ வந்து -4 -3 -2 -1 0 1 2 3 4 வந்து கொடுக்கிறோம். ஓகேவா? சோ இப்போ x ஸ்கொயர் அப்ப என்ன வரும், x ஸ்கொயர்னா -4 the whole square வந்து 16 -3 the whole square 9 -2 the whole square 4 1 னா 1 தான் 0 1 4 9 16. அடுத்து -6 into x வந்து என்னது -4 minus plus ஆயிரும் 6 4s are 24. அடுத்து minus plus 6 3s are 18 minus plus 6 2s are 12 minus plus ஆயிரும் 6 into 1 6 minus 6 x க்கு வந்து 0 கொடுத்தா 0 -6 into 1 கொடுத்தா -6 -6 into 2 கொடுத்தா -12 -6 into 3 கொடுத்தா -18. அடுத்து -6 into 4 கொடுத்தா -6 4s are 24. அடுத்து 9 வந்து கான்ஸ்டன்ட், சோ அதனால அதை அப்படியே எழுதிக்கலாம். அப்புறமா அடுத்தது y equal to இது அவ்வளோத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ணி எழுத போறோம். அப்போ 16 plus இது முதல்ல இது அவ்வளோ ஒன்ஸ் டேம் எல்லாம் ஆட் பண்ணுங்க. 6 plus 4 10 10 plus 9 19 மீதி 1 இருக்கா, 2 plus 1 3 3 plus 1 4. அடுத்தது 9 வந்து 18. ஸோ 18 plus 18 வந்து என்ன வந்துடும் 36. அடுத்தது 12 plus 4 வந்து 16 16 plus 9 வந்து 36 16 இல்லை 4 ஆட் பண்ணும்போது 20 வரும் 25. அடுத்தது 6 plus 1 9 plus 1 10 16. அடுத்தது 9 தான் வரும். அப்புறம் 9 plus 1 வந்து 6 சாரி 9 plus 1 10 10ல 6 போச்சுன்னா என்ன வரும் 4. அடுத்தது -12ல 9 போச்சுன்னா -4 இருக்கும். -4 plus 4 வந்து என்னவா இருக்கும், சாரி இப்போ -12ல இருந்து 9 வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும் 3 இல்லையா, ஸோ அப்போ -3. ஸோ அப்போ 4 -3 வந்து என்ன வரும் நமக்கு 1 வரும். அடுத்த 9 plus 9 18 18 minus 18 வந்து 0. அப்புறமா 16 plus 9 வந்து என்ன வரும் 25 25 minus 24 வந்து என்ன வந்துடும் 1. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் 2 என்ன பண்ணுவோம், பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுத போறோம். ஃபர்ஸ்ட் என்ன வரும் நமக்கு x, y. அப்போ -4, 49 -4, 49. அடுத்தது -3, 36. அடுத்தது -2, 25. அடுத்த -1, 16. அடுத்தது 0, 9. அடுத்தது 1, 4. அடுத்தது 2, 1. அடுத்தது 3, 0. அடுத்தது 4, 1. ஓகேவா? ஸோ இவ்வளோதான். இனி அடுத்த ஸ்டெப் 3 என்ன பண்ணுவோம், draw the parabola and mark the coordinates of the intersecting points. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு parabola draw பண்ணிட்டு mark the coordinates of the intersecting points. இந்த பாயிண்ட்ஸை வந்து அதில் நம்ம இன்டர்செக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வரும் நமக்கு, கிராஃபில் வந்து நம்ம எழுதிட்டோம். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 1 2 3 4 5 6 7 எடுத்திருப்போம். இங்கே -1. அதே போல் அடுத்தது மேலே வந்து நம்ம 2 4 6 எடுத்திருக்கோம். கீழே வந்தப்போ -2 -4 -6 அப்படி வரும். இது வந்து நமக்கு y dash, இங்கே வந்து நமக்கு y. ஸோ ஸ்கேல் வந்து x axis 1 cm equal to 1 unit, y axis 1 cm equal to நம்ம 2 unit. ஓகேவா? ஸோ இது நமக்கு 2 யூனிட்டாக எடுத்திருக்கோம். ஏன்னா 2 2 எழுதியிருக்கோம். ஸோ அப்போ நமக்கு 2 யூனிட்டாக தான் வரும். இப்போ நம்ம பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் -4, 49 -4 இருக்கா, -4 இருக்கு. ஸோ அப்போ அப்படியே அதுல இருந்து 49 எங்க வரும் பாருங்க, 49. ஸோ -4 இருக்கா, இந்த -4ல இருந்து
இப்படியே வந்தால் 49 மேலே வருது. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம இது 46 எடுத்துக்கோம், இது 48, இது 47, 48. அப்போ 49ங்கும் போது இதில் தான் வரும். இது 48னா அடுத்தது இது வந்து நமக்கு 50யாக மாறிடும். ஸோ அப்போ இதுதான் நமக்கு 49. அப்போ இது வந்து என்ன வரும்? -4, 49. அடுத்த பாயிண்ட் வந்து -3, 36. -3 இருக்கு. -3, 36 எங்கே வரும் பாருங்க. 36 இருக்கு. ஸோ இதில் வரும் -3, 36. அடுத்தது -2, 25. -2 இருக்கா? ஸோ -2, 25 இங்கே வரும் பாருங்க இருக்கு. இது 24, இதான் வந்து நமக்கு 25. ஸோ -4, 25. அடுத்தது சாரி இது -2. ஸோ -2, 25. அடுத்தது -1, 16. -1 இருக்கு. -1, 16 எங்கே இருக்குது பாருங்க. 16 வந்து இருக்கு. ஸோ -1, 16. அடுத்தது நமக்கு 0, 9. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 9ங்கும் போது இதில் வரும். இது 8, இது 9, இது 10 இல்லையா? ஸோ அப்போ இதான் வரும். அப்போ இது வந்து 0, 9. அடுத்தது 1, 4. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1 இருக்கு, ஒய் ஆக்சிஸில் 4 வந்து இருக்கு. இது 1, 4. அடுத்தது 2, 1. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 1ங்கும் போது இதில் வரும் 2, 1. அடுத்தது 3, 0. ஸோ 3 என்ன இருக்கு, ஒய் ஆக்சிஸில் 0னா இதில் தான் வரும். ஸோ இது 3, 0. அடுத்தது 4, 1. ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 1ங்கும் போது இதில் வரும். இது வந்து 4, 1. அவ்வளோதான். ஸோ இப்போ எல்லா பாயிண்ட்ஸையுமே நம்ம பிளாட் பண்ணிட்டோம். இதில் வந்து இங்கே டச் ஆகி அப்படியே நமக்கு மேலே தான் போகுது. ஸோ அப்போ நமக்கு இப்படியே கிராஃப் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ அப்போ இங்கேருந்தே நமக்கு வரையணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதை ஜாயின் பண்ணிடலாம். அடுத்தது அப்படியே நீட்டி இங்கே கொண்டு வாங்க. அடுத்தது இந்த பாயிண்ட். ஸோ இதை அப்படியே நீட்டி இப்படி விட்டுடலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் அந்த கிராஃப். ஸோ இப்போ வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் எந்த இடத்துல வந்து டச் ஆகுது பாருங்கள். இதில் 3, 0ங்கிற இடத்துல வந்து நமக்கு டச் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஸ்டெப் 4 வந்து என்ன எழுத போகிறோம்? த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி பேரபோலா வித் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் 3, 0. அப்போ தேர் இஸ் ஒன்லி ஒன் பாயிண்ட் ஆஃப் தி இன்டர்செக்ஷன் வித் தி எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா? ஸோ அப்போ தேர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸாக இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல தான் டச் ஆகுது. ஸோ அப்போ த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். அப்போ த ரூட்ஸ் ஆர் எப்படி இருக்கும்? 3, 3 இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ஸோ அடுத்தது பாருங்க, 6th சப்டிவிஷன் 2x - 3 × x + 2 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2x - 3 × x + 2 = 0ன்னு எழுதிட்டோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து மல்டிப்ளை, இதை வந்து ரெண்டு அதாவது ஃபேக்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷனாக மாற்றணும். ஓகேவா? அப்போ 2x × x. அப்போ 2x × x என்ன வரும்? 2x². அடுத்தது 2x × 2 என்ன வரும்? 4x வரும். -3 × x -3x. மைனஸ் இன்டு பிளஸ் -3 2s are 6 = 0. அடுத்தது 2x², 4x - 3x வந்து பிளஸ் x -6 = 0. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரே ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா? இனி வந்து நமக்கு அடுத்த ஸ்டெப் என்னது? இதை வந்து நம்ம டேப்லர் காலத்தில் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னது? 2x² இருக்கு. ஸோ நம்ம x² இருந்தால் டேரெக்டாக எழுதிடலாம். இப்போ நம்ம 2x² இருக்கனால ஃபர்ஸ்ட் இங்கே x, அடுத்தது இங்கே x², அப்புறமா தான் நம்ம 2x² எழுதுறோம். அடுத்தது x, அடுத்து -6, அப்புறம் இதை வந்து நம்ம let y = எடுக்கலாம். ஸோ இதை வந்து let y = 2x² + x -6ன்னு எடுத்துக்கலாம். அப்போ y = என்ன வரும்? 2x² + x -6. இப்போ நம்ம xக்கு வேல்யூ கொடுக்குறோம். -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4. ஸோ அப்போ x² என்ன வரும்? 16. இங்கே 9, 4, 1, 0, 1, 4, 9. இங்கே வந்து 16. அடுத்தது 2x². இந்த x² கூடால கொண்டு 2 மல்டிப்ளை பண்ணி எழுதுறோம். அப்போ 16 × 2 வந்து 32. 9 × 9 2s are 18. 4 2s are 8.
2 into 1 2, அடுத்தது 2 into 0 0, 2 into 1 1, அடுத்து 2 into 4 8, 2 into 9 18, 2 into 16 32. அடுத்தது x தான் மறுபடியும் நம்ம அப்படியே எழுதணும். -4 -3 -2 -1 0 1 2 3 4. அடுத்தது கான்ஸ்டன்ட் -6 வந்து அப்படியே தான் வரும். அடுத்தது y equal to 2x square plus x minus 6. ஸோ இது அவ்வளோத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இது கிடையாது, இதுல இருந்து 32 minus 6 minus 4. அப்போ minus 6 minus 4 minus 10 plus 32 இருக்கு. அப்போ என்ன வந்துடும் ஆன்சர் 22. அடுத்தது -3 -6 வந்து -9. அப்போ 18ல -9 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா +9. அடுத்தது இங்க -2 -6 -8 -8 plus 8 வந்து 0. இங்க -1 இங்க -6 -7 -7ல இருந்து 2 கொண்டு ஆட் பண்ணுங்க -5. அடுத்தது இங்க -6 தான், எனக்கு 0 வந்துருச்சு. இங்க வந்து 1 plus 1 2, 2 minus 6 வந்து -4. ஸோ இங்க வந்து நமக்கு பாருங்க 2 into 1 வந்து 2, நான் 1 போட்டிருக்கேன், சாரி 2. ஓகேவா? ஸோ 2 into x ஸ்கொயர் இல்லையா? அப்போ 2 into 1 வந்து 2 தான் வரும். ஸோ நான் வந்து 1 போட்டேன். அப்போ ஆட் பண்ணும்போது 2 plus 1 வந்து 3, 3 minus 6 வந்து -3. அடுத்தது பாருங்க 8 plus 2 வந்து 10, 10ல 6 போச்சுன்னா என்ன வரும்? -6, 10 minus 6னா 4. அடுத்தது 18 plus 3 வந்து என்ன வரும்? 21, 21ல 6 போச்சுன்னா என்ன வரும்? -6 போச்சுன்னா மீதி 15. அடுத்த 32 plus 4 வந்து 36, 36ல 6 போச்சுன்னா மீதி வந்து நமக்கு 30. ஸோ இவ்வளோதான் நமக்கு பாயிண்ட்ஸ். இனி வந்து அடுத்த ஸ்டெப் 2 என்ன எழுத போகிறோம்? the points to be plotted. இந்த பாயிண்ட்ஸை வந்து அதில் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வரும்? அப்போ x, இது y. அப்போ -4, -22 -3, -9 -2, -0 -1, -5 0, -6 1, -3 2, 4 3, 15 4, 30. ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ஸோ நம்ம அந்த பாயிண்ட்ஸை வந்து எழுதிட்டோம். அடுத்தது என்ன பண்ணுறோம்? draw the parabola and mark the coordinates of the intersecting point of the parabola with the x-axis. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம அங்கே ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் x-axisல 1 2 3 4 7 எடுத்திருப்போம். இங்கே -1 -2 எடுத்திருப்போம். இங்கே வந்து 2 4 6 8 10 அப்படி எடுத்து 2 2 எழுதியிருப்போம். அப்போ ஸ்கேல் வந்து என்ன வரும்? x-axis 1 cm equal to 1 unit, y-axis 1 cm equal to 2 unitன்னு எடுத்திருப்போம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் மார்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன வரும் நமக்கு? -4, 22. ஸோ -4 வந்து என்ன இருக்கு? 22னா அப்போ எங்கே வரும்? ஸோ என்ன இருக்கு? 22. ஸோ இந்த பாயிண்ட் -4, -22. அடுத்தது -3, 9. ஸோ -3 என்ன இருக்கு? -3 to 9, 9 இதில் வரும், இதில் வரும். ஸோ -3, 9. அடுத்தது -2, 0. -2னா என்ன இருக்கு? ஸோ -2, 0. 0 y ஆக்சிஸ்ல 0ங்கும்போது இதில் தான் வரும். அப்போ இது என்ன வரும்? -2, 0. அடுத்தது -1, -5. ஸோ -1னா என்ன இருக்கு? -5னா கீழே வரும். ஸோ இது -4 அடுத்து இதான் -5. அப்போ இதில் வரும் -1, -5 தானே. ஸோ அப்போ -1, -5. அடுத்தது 0, -6. ஸோ x ஆக்சிஸ்ல 0, y ஆக்சிஸ்ல -6. இப்போ இந்த இடத்துல 0, -6. அடுத்தது 1, -3. ஸோ 1, -3. 1 என்ன இருக்கு? -3 அப்போ எங்கே வரும்? இதில் வரும் இல்லையா? -2, -3 இதான் -4. இப்போ இந்த இடத்துல 1, -3. அடுத்தது 2, 4. 2 என்ன இருக்கு? 4 அப்போ எங்கே வரும்? மேலே இதில் வருது. ஸோ 2, 4. அடுத்தது 3, 15. ஸோ 3 என்ன இருக்கு? 15 எங்கே வரும் பாருங்க. அப்போ
15ங்கும்போது இதில் வரும் 14 இதில் தானே 15 ஸோ இதில் வரும் 3, 15 அடுத்தது 4 30 ஸோ 4 என்ன இருக்கு 30 30 இதில் வரும் இதில் வரும் 4, 30 ஓகேவா ஸோ இப்போ லைன் வந்து நம்ம அப்படியே இதை ட்ரா பண்ணி விட்டுடலாம் ஜாயின் பண்ணிடலாம் அப்படியே இது கூட இது ஸோ இப்போ வந்து இதில் இருந்து இங்கே அடுத்தது இங்கே அடுத்தது இந்த பாயிண்ட் அடுத்தது இங்கே அப்புறம் அந்த பாயிண்ட் லாஸ்ட் வந்து இங்கே வந்து கொண்டு ஜாயின் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் ஓகேவா ஸோ அப்படியே நம்ம அவ்வளோ பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டோம் இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து அது எந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள் இங்கே வந்து -2, 0 வருது இல்லையா இங்கே -2, 0 இங்கே வந்து எங்கே வருது எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 1.5 ஓகேவா ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1.5 ஒய் ஆக்சிஸில் வந்து என்ன வருது 0 ஒய் ஆக்சிஸில் வந்து 0 ஸோ ரெண்டு இடத்துல வந்து நமக்கு டச் ஆகுது ஸோ ஒன்று வந்து -2, 0 இன்னொன்று வந்து நமக்கு 1.5, 0 ஸோ ரெண்டு இடத்துல வந்து நமக்கு இப்போ டச் ஆயிருக்கு ஸோ அப்போ ஆன்சர் நம்ம என்ன எழுதலாம் the points of intersection of the parabola with the x-axis are -2, 0 and 1.5, 0 அப்போ the parabola intersect the x-axis at 2 points இல்லையா ஸோ அது வந்து 2 pointsல வந்து intersect ஆகுது அப்போ the roots are real and எப்படி இருக்கும் unequal-ஆ இருக்கும் அப்போ therefore the roots are வந்து எப்படி இருக்கும் -2, 1.5 -2, 1.5 ஓகேவா ஸோ இதான் வந்து நமக்கு ஆன்சர் ஸோ இவ்வளோதான் அந்த சம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க ஓகேவா தேங்க்யூ